9th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஆஃபலி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். இந்த ஒரு வீடியோ போதும் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ மற்றது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேரண்ட்ஸே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டது, தமிழில் பையன் ரொம்ப லோவாக இருக்கான், அவனுக்கு ஜஸ்ட் ஒரு 60லேருந்து 70 மார்க் எடுக்கிறதுக்கு அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னம்னா என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு புக் பேக் எல்லாத்தையும் தரவு பண்ணிடுங்க. மற்றபடி 2 மார்க் 3 மார்க் குருவினா சிறுவினா நான் கொடுத்துருக்க இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினாவை மட்டுமே படிக்க வச்சா போதுமானது. அது போக ஒன் வேர்டு புக் பேக் எல்லாம் தரவு பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறேன். அடுத்ததாக வினா எண் 16 விடைக்கேற்ற வினா அமைத்தல் கேட்குறாங்க. இப்போ உதாரணத்திற்கு உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவார்ன்றது பதில் கொடுத்துருக்காங்க. இதை கேள்வியாக மாற்றணும். உணவு தந்தவர் எதை தந்தவர் போல ஆவார் அப்படின்னு கொடுத்து கடைசியில் கேள்விக்குறி போட்டிருந்தீங்க அப்படின்னம்னா அதுக்கு 1 மார்க். இந்த 16ஆம் நம்பர் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதை எப்படி கேள்வியாக மாற்றுறது, என்ன, எதற்கு, எவை, எப்படி, இந்த மாதிரி வினாச்சொற்களை எந்த இடத்துல சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. அடுத்ததான் மனப்பாட திருக்குறள் 10 படிக்க வச்சுருங்க, ஒரு தடவை எழுத வச்சுருங்க. அதுக்கு கீழே வினா எண் 22லேருந்து 30 வரைக்கும் இதில் என்ன பயிற்சி இருக்கோ, இது உங்களுடைய புக்கில் எந்த பேஜில் இருக்கோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு இயல் முடிஞ்சனையும் ஒரு 2 பேஜஸ் மட்டும்தான், மொத்தம் 6 யூனிட் அப்படின்னம்னா 6 இயல்லையும் 2 பேஜ் மட்டும்தான் இது இருக்கும். கேள்வி பதிலே அவ்வளோதான் இருக்கும். பட் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு 10 மார்க். குருவினா சிறுவினா விட இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இந்த 31ஆம் நம்பர் கேள்வி எப்படி எழுதணுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க, கீழே ஒரு 3 கேள்வி கேட்குறாங்க. இந்த 3 கேள்விக்கான விடை இந்த பேராகிராஃபில் இருக்குது. உதாரணத்திற்கு நிகழ்கலைகளின் பயன் 2 எழுதுக அப்படின்னம்னா அந்த நிகழ்கலைகளின் பயன் அப்படிங்கிற வார்த்தை இங்கே எப்படி தேடணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்து அதை எப்படி ஆன்சர் எடுத்து எழுதுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின், இதில் இருக்கக்கூடிய இந்த 2 மட்டுமே போதும். 100% எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த 2 5 மார்க் போதுமானது. பெரிய புராணம் காட்டும் திருநாடு இல்லை நெடுவினால என் பையன் படிக்க மாட்டான் அப்படின்னம்னா 39 இந்த கடிதம், இந்த 2 கடிதத்தை படிக்க வைங்க. ஒரு படம் கொடுத்து கவிதை எழுத சொல்கிறாங்க அப்படின்னம்னா அந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு 3 வார்த்தைகள் போட்டு ஒரு 8 அடிகளில் கவிதை, புரியுங்களா? ஜென்ரலாக ஒரு கவிதை எழுதி கொடுத்து எல்லா படத்துக்கும் பொருந்துற மாதிரி ஆல்ரெடி நான் 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கிற மாதிரி அதையே எழுதினாலும் போதுமானது, புரியுங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா 42 பாணயம் பாராட்டல் எப்படி எழுதணுங்கிறத சொல்லி கொடுங்க. ஆக்சுவலாக இந்த வருஷம் 41ஆம் நம்பரில் உங்களுக்கு படிவம் கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக 9th 2 படிவம் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த படிவம் கேட்பாங்க, புரியுங்களா? பணம் செலுத்தும் படிவம், பணம் எடுக்கும் படிவம். போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக, அஞ்சலகம் மூலமாக, அஞ்சல் துறையின் மூலமாக பணம் செலுத்தும் எடுக்கும் படிவம். அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புக்கிலேயே படிவம் இருக்குது. பாணயம் பாராட்டல் எப்படி எழுதணுன்றதை சொல்லிக் கொடுங்க. அதுக்கு கீழே லாஸ்ட்டில் அதே 42ல் ஜென்ரல் கொஸ்டின் கேட்பாங்க. பொதுவான கொஸ்டின், உங்களுடைய நாட்குறிப்பில் இடம்பெற்ற ஒரு வாரத்திற்கான மகிழ்ச்சியான செய்திகளை தொகுத்து, ஒரு வாரம் நீ என்ன பண்ண, ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன விதமான சந்தோஷமான நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு 5 பாயிண்ட் எழுத சொல்கிறாங்க. அதை ஜென்ரல் கொஸ்டின், தம்பி என்ன எழுதினாலும் மார்க்கு, நீ என்ன பண்ண, திங்கக்கிழமை என்ன பண்ண, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்ன சந்தோஷம், அந்த மாதிரி எழுதணும்னு ப்ராக்டிஸ் கொடுங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா நெடுவினா எழுதுவாங்க அப்படின்னம்னா இந்த குறிப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய நெடுவினாவை எப்படி எழுதணும், குறிப்பு சட்டகம்ங்கிறது எப்படி போடணும், கீழே அந்த முன்னுரை முடிவுரை எப்படி எழுதணும், இந்த உட்தலைப்புகளுக்கு கீழே 2 பாயிண்ட் மினிமம் என்ன எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. மற்றபடி நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது மட்டுமே இப்போ நடக்கக்கூடிய ஆஃபலி எக்ஸாமுக்கு போதுமானது. இதில் அடிஷ்னலாக போன வருஷம் சொன்ன மாதிரியே அந்த தண்ணீர் சிறுகதை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொன்னோன்னா அதே மாதிரி தாய்மைக்கு வறட்சி இல்லை, இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். இது தரவு பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து 10th ஆரம்பத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா இப்போ மட்டும் கிடையாது, அடுத்த வருஷம் நீங்கள் 10th ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்முடைய சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.